கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. என்னை குறித்து உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. சரி, கண்களை மூடுவோம். தாயின் கருவிலே உருவாக்கி இந்த நாள் வரை தாங்கி சுமந்து தப்புவித்து ஆபத்து விபத்து நாச மோசங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களை பாதுகாத்து வருகிற எங்களுடைய அன்பு தகப்பனே, எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதி கன மகிமை யாவையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் கூட உங்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற இந்த பண்டிகை நாட்களில் எங்களுக்கும் அழைப்பு கொடுத்து எங்களையும் மறவாத எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் ஐயா அவர்களுக்கும், அருமையான எங்களுடைய தாயார் அம்மா அவர்களுக்கும், பிள்ளை அருமையான ஜூனியர் பாஸ்டர் அவருக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒரு பிள்ளைய இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பணக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு போனாலும் சரி, தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகும்போது அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உண்டா இல்லைங்களா? இங்கே இருக்கிற ஸ்திரீமார்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய வசதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை தாயும் தகப்பன் வீட்டுக்கு போகிறதுனா ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அது மாதிரி தான் என்ன இந்த இடத்துல அருமையான சிஸ்டர் வந்தாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த ஆலயத்துக்கு வந்து ஐயாவால் உருவாக்கப்பட்டு இன்றைய தினத்தில் இந்த உலகத்தில் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் ஜெபம் எங்கள் எந்த ஒரு ஆலயத்திற்கும் எங்களுக்கு தேவைப்படுது. தேவனுடைய வார்த்தைகளாக நம்ம கடந்து போவோம். லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், அப்பொழுது அல்லது மேலும் இப்படி இருக்க அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிச்சதுன்னா முன்பக்கம் அது ஏதோ ஒரு தொடர் செய்தி இருக்கு. அதை முடிச்சுட்டு மேலே வருகிறார். அப்பொழுது இங்கே ஒரு காரியம் உள்ள நடக்குது. அப்பொழுதுதான் சொல்றாரு. அப்பொழுது ஒருவன், படிங்க, ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. நம்ம பாஷையில் சொல்ல போனால் தொடர்ந்து அடுத்தது. அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, இதோ எத்தனை வருஷமா வந்து தேடுறாராம்? 3 வருஷமா தேடிக்கொண்டு இருக்கிறார். அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். இதுவரையில என்ன பாருங்க, கனி கிடைக்கல. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? அடுத்தது. அதற்கு அவன், ஐயா இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தா சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட உம்முடைய வசனத்தை தியானிக்க ஆவியானவர் நல்ல வெளிப்பாடுகளை கொடுங்க. பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேச நீர் எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில், யாருடைய தோட்டங்க? தன்னுடைய தோட்டம். ஒரு மனுஷன் அந்த தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறான். அந்த தோட்டத்தில் வந்து, திராட்சை தோட்டத்தில் வந்து அத்தி மரத்தை நட்டிருந்தான். இங்கே ஒரு சம்பவம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும்.
இருக்கிறது திராட்சை தோட்டம், அதுல அத்தி மரம் இருக்கு. அவன் வந்து கனியை எதுல தேடுறாரு? அத்தி மரத்துல தேடுறாரு. அவர் எதுல கனியை தேடி இருக்கணும்? திராட்சை இதுல கனியை தேடி இருக்கணும். ஆனா அவர் கனியை வந்து அத்தி மரத்துல கனியை தேடுறார். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த புஸ்தகத்துல 1லிருந்து 3ஆம் அதிகாரம் நான் முடிய ஒரு வசனத்தை வாசிங்க. நான் அதுக்கு விளக்கம் தரேன். இப்போ பிலாத்து கலந்திருந்தான். அந்த சரி பிரதியுத்தரமாக அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்க மனம் திரும்பி நல்ல கனிகளை நீங்க கொடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன நிலைமை வருங்க? இந்த நிலைமை தான் வரும். இங்க எத்தனை பேருக்கு அத்திப்பழம் தெரியும்? எத்தனை பேர் அத்திப்பழம் பார்த்துருக்கிறீங்க? அத்திப்பழம் சாப்பிட்டு இருக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. நம்ம தானே இருக்கிறோம். சாப்பிட்டு இருக்கிறீங்க? இல்லை, இது பழம். இது பழம். இது இப்படி இருக்கும். இது வந்து நம்ம நாடுகளில் அவ்வளோதான் இல்லை, வெளியிலேருந்து கொஞ்சம் அந்த பக்கத்துலேருந்து வருது. நல்லா சாப்பிடுங்க. இதனுடைய பயனை பற்றி எனக்கு அப்புறமா கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த அத்திப்பழம் மரம் வந்து செடியில் காய்க்காது. எங்கே காய்க்கும்? மரத்தில் காய்க்கும். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தை, அப்போ திராட்சை தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் யாருன்னா பிதாவாகிய தேவன். யாருங்க? பிதாவாகிய தேவன். அவர் தான் அந்த திராட்சை தோட்டத்திற்கு சொந்தக்காரர். இந்த இடத்துல திராட்சை தோட்டத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, திராட்சை தோட்டங்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அதுக்கு என்ன ஆதார வசனம்னா, ஏசாயாவின் புஸ்தகம் எடுங்க, 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என்னது? 1ஆம் அதிகாரம் வராத இல்லை, 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம். ஆமென். அப்ப திராட்சை தோட்டங்கிறது எதை குறிக்குதுங்க? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. சரி, இங்க தோட்டக்காரர்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா? அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வந்துடுறேன். லூக்காவின் புஸ்தகம் அந்த அதிகாரத்தில் தோட்டக்காரன்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா? அந்த தோட்டக்காரர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துக்கு உரிமையாளர் பிதாவானவர், தோட்டக்காரர் வந்து இயேசு கிறிஸ்து. அந்த திராட்சை பழங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இங்கே அத்தி மரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே புஸ்தகத்தில் லூக்காவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 1 வாசிங்க பார்க்கலாம். அந்நாட்களில் உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது, இதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் போதும். இப்ப இந்த அத்தி மரங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் மூப்பரையும் குறிக்குது. சரி, இப்ப அந்த அத்திமரம் எதற்காக அந்த தோட்டத்தின் நடுவில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வர்ற பறவைகள் அந்த மரத்தில் வந்து அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு போயிடும். அப்போ அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை அதுக்கு சாப்பிட்டு விட்டு போகிறதுனால
கீழே இருக்கிற திராட்சை செடியில் இருக்கிற பழங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது. அந்த கீழே இருக்கிற அந்த திராட்சை செடியை காப்பாற்றுறதுக்காக, திராட்சை கொடியில் இருக்கிற அந்த பழங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த தோட்டக்காரர் ஒரு உயரமான அத்தி மரத்தை வச்சிருக்கிறாரு. வருகிற பறவைகள் அதில் உட்கார்ந்து பழத்தை சாப்பிட்டு விட்டு பறந்து போய்விடும். இந்த திராட்சை பழங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாது. அப்ப இந்த அத்தி மரம் இந்த திராட்சை தோட்டத்தை எல்லாம் என்ன பண்ணுதுங்க? பாதுகாக்குது. அது மாதிரி ஆசாரியர்களும் லேவியரும் மூப்பர்களும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் என்ன பண்ணணும்? இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்களை நல்ல வசனங்களை ஊட்டி, நல்ல தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுத்து, அவர்களை அனுதினம் இந்த உலகத்தில் நடத்தி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை அந்த மூப்பர்களும் ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் செய்யணும். ஆனால் என்ன பண்ணுறது இல்லைங்க. ஒரு வசனம் சொல்லுது, ஒருத்தனை உங்க மார்க்கமாய் நீங்க மாற்றுவதற்கு சுற்றி திரிகிறீங்க. அப்படி அவன் உங்க மார்க்கத்துக்குள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? உங்களை விட மோசமாக அவனை மாற்றுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த அத்தி மரங்கிறது அந்த செடிகளுக்கு காவலா இருக்கிறது போல ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேத பாரகளும் இவங்க எல்லாம் சபையில் இருக்கிறவங்க, சர்ச்சை நடத்துறவங்க, சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஜனங்களை வழி நடத்துறவங்க, ஒரு லேவி மாதிரி ஏலி மாதிரி ஐயா அவங்கள இருக்கிறவங்க தான் அவங்க. அப்ப இவங்க அந்த ஜனத்தை காக்க வேண்டியவங்க காக்கல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மக்களை காக்க வேண்டிய நீங்க ஜனங்களை காக்கல, அப்ப நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நீங்க அந்த மரத்தை என்ன பண்ணுங்க? வெட்டி போடுங்க அப்படிங்கிறார். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அது 13ல். அப்பொழுது, எப்பொழுதுங்க? அப்பொழுது அவன் ஏழவாசிங்க, தோட்டக்காரனை நோக்கி 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. தோட்டக்காரன் இந்த வார்த்தையை சொல்றார். தோட்டக்காரனை யாருன்னு பார்த்தோம்? நம்ம தெய்வம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிதாவானவர் அவருடைய குமாரனிடத்தில் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது உடனே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? ஒரு தப்பு பண்ணவன உடனே தண்டிக்கிறவரா? நம்மளை நம்ம செஞ்ச குற்றம், உடனே ஒரு குற்றம் பண்ணிட்டோம், இருக்கிறதுலே பெரிய குற்றம் பண்ணிட்டோம், ஆண்டவர் தண்டிச்சிருவாரா? இவன் இருக்கட்டும், என்னைக்காவது மனம் மாறுவான், என்னைக்காவது திருந்துவான் அப்படின்னு சொல்லி அவர் மனம் மாறுகிற தேவன். அதனால தான் அவர் சொல்றார், ஐயா இந்த மரம் இருக்கட்டும். அப்பா கிட்ட சொல்றாரு, பிதாவான்கிட்ட சொல்றாரு, இந்த மரம் இருக்கட்டும்யா. என்ன பண்ணுவோமா? கொத்தி எரு போடுறதுனா என்னங்க? சொல்லுங்க, எரு போடுறதுனா என்ன? ஞாயிறு தோறும் சபையில் ஆராதனை நடக்குது இல்லையா? ஆராதனையில் உங்களை உருவாக்குறோம். எரு போடுகிறதுங்கிறது இடையில வருகிற பெண்கள் கூடுகை, உபவாச ஜபங்கள். கடந்த நாட்களில் நம்ம தாலுக்காவில் ஒரு பெண்கள் முகாம் நடந்தது. அதில் கொண்டு போய் உங்களை விட்டு அந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தில் உங்களை உருவாக்குகிறது. இந்த மாதம் 27 ஒரு வாலிபர் முகாம் வச்சுருக்கோம் தாலுக்காவில். அப்போ இந்த மாதிரி விசேஷ கூடுகைக்கு உங்களை கொண்டு போகும் பொழுது, உங்களை அனுப்பும் பொழுது, நீங்கள் அந்த காரியங்களில் பங்கெடுத்து அங்கே உள்ள அந்த கருத்துக்களையும் சாராம்சங்களையும் பெற்றுக்கொண்டு இன்னும் நீங்கள் உருவாக்கப்படுகிறது தான் கொத்தி எரு போடுதலுக்கு சொல்கிறது. ஏன்னா மரத்தை அப்படியே விடுறதில்லை, உங்களை அப்படியே ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் நடத்திட்டு உங்களை விட்டுறதில்லை. இடைப்பட்ட நாட்களில் வீட்டு கூட்டங்கள், இடைப்பட்ட நாட்கள் ஆலயத்தில் பணிகள், இன்னும் நீங்கள் ஒத்துழைச்சங்கன்னு இன்னும் நிறையா நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஏன்? எங்களுடைய வேலை என்னங்க? எங்களுடைய வேலை என்னங்க? பிள்ளைகளை மந்தைய மேய்க்கிற வேலை தான் மேய்ப்பனுக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் சம்பளம் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறது அவருடைய ஊழியம். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறது எங்களுடைய வேலை, அதை கேட்கறதா எங்களுடைய வேலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உவமையையும் சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
6ஆம் வசனம் அதான சொல்லுது. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவரோடு இருந்த மக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீன் பிடிக்கிறவங்க, விவசாயிங்க, அப்புறம் யாருங்க? மந்தை மேய்க்கிறவங்க, மேய்ப்பர்கள், விவசாயிகள், மீன் பிடிக்கிறவங்க தான் இருந்தாங்க. அப்ப விவசாயத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் சொல்வாரு, விதை. நேற்று கேட்டீங்க, நீங்க கேட்டீங்களா? விதை. அப்ப விதை விதைக்கிறது எதுக்கு விதைக்கிறோம்? விவசாயத்தில் விதைக்கிறோம். அப்போ திருப்பி சொல்லுவார், அந்த விவசாயத்தில் களை பிடுங்கிறது அதை ஒரு உவமையாக ஜனங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்போ அறுப்பு காலத்தில் வந்து அதை அறுவடை கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி உவமைகளால் ஜனங்கள்கிட்ட பேசுவார். ஏன் அப்படின்னா தெரியாத ஒன்றை தெரிந்ததோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறது தான் உவமை. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உவமைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 39 to 40 உவமைகள் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்குது. அதில் அதிகமான உவமை இந்த மத்தேயின் புஸ்தகத்தில் அதிகமாக சொல்லப்பட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா எடுங்க, மத்தேயின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9 வாசிங்க. மத்தேயின் புஸ்தகம் 9:9 வாசிங்க. அங்க ஒரு மனுஷனை தேவனாய கர்த்தர் பிடிக்கிறார், கேட்ச் பண்றார். அவர் பேர் என்னங்க? இந்த புஸ்தகத்துக்கு மத்தேயின் புஸ்தகத்துக்கு சொந்தக்காரர். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராங்க? வரி வசூல் செய்கிற மனுஷனாக அந்த மனுஷன் இருந்தார். அப்போ வரி வசூல் செய்கிற மனுஷன் ஒரு இடத்துல உட்கார்ந்து வழி பண்ண மாட்டார். ஊர் எங்கும் போய் சுற்றி திரிந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பழைய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரி வாங்குறவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. சொந்த வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ வரி வாங்குறவங்க வீடு தேடி வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இவர் வரி வசூலில் இருந்ததுனால அநேகரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. அநேகரை இவர் மீட் பண்ணதுனால, இவர் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதுனால இந்த மத்தேயு புஸ்தகம் அதிகமான உவமைகளால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்பதான் இவர் சொல்றாரு, இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், கொத்தி எரு போடுவோம், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால். அப்ப இந்த உவமையினுடைய முழு கருத்து என்ன அப்படின்னு சொல்ல வந்தோம்னா கனி கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஐயா சொன்னாங்க, அந்த ஆவியின் கனிகளை குறித்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னாங்க. நாங்களே எங்கள் சபையில் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அம்மா எடுத்திருப்பாங்க இப்போ பெண்கள் முகாமில், பெண்கள் ஜபத்தில், இல்லைன்னா ஐயா பாஸ்டையா அந்த காரியங்களை குறித்து எடுத்திருப்பாங்க. அந்த காரியங்கள் என்னன்னா கனி கொடுக்கணும். நம்ம கனி கொடுக்கணும். நம்ம வந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணமாகி இப்போ எங்கள் பிள்ளைக்கு திருமணமானது 2 வருஷம் ஆகிடுத்துங்க. கேட்குறவங்கள என்ன கேட்குறாங்கங்க? என்ன கேட்குறாங்க? அடுத்த வார்த்தை பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இதுதான் கேட்டோம். இது இப்போ 1 வருஷம் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. அப்போ உபாகமத்தில் 28 அந்த இதுக்கு அப்புறம் சொல்லப்பட்ட விஷயத்தில் நம்ம குடும்பத்தில் என்ன இருக்காது? மலடுகள் இருக்கக்கூடாது. நான் கற்பத்தின் கனியை மாத்திரம் சொல்லவில்லை. ஆலயத்தில் இப்போ நான் என்ன உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன், தெரியுதுன்னு சொன்னீங்க. அப்போ இன்னும் யாருமே நீங்கள் புது ஆத்துமாக்களை ஆலயத்தில் கொண்டு வரல. ஒருவேளை புது ஆத்துமாக்கள் வந்திருந்தாங்கன்னா என்ன தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்னும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? கனி கொடுக்கலை. உண்மை அதான். நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறேன், நீ இன்னும் கனி கொடுக்கலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க? கனி கொடுக்கிறவர்களா மாறணும். எடுங்க, லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. என்ன கொடுக்கணுமா? கனி. ஒருவேளை நீங்க கனிகள் கொடுத்து கொண்டு இருக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்ன பண்ணல? என்ன நீங்க நல்லா ஆண்டவரை அனுபவிச்சிருக்கிறீங்க, ஆண்டவரை பிடிச்சு கொண்டீங்க. மரியாதை போல ஆண்டவர் சொல்வாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் மரியாதை சொல்லுவாரு. அது மாதிரி நீங்க ஆண்டவரிடத்துல நல்லா ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு அவரிடத்துல இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் மாத்திரம் வச்சிருக்கிறீங்க, நீங்கள் மாத்திரம் வளர்றீங்க, உங்கள் குடும்பங்கள் மாத்திரம் அனுதினமும் வளர்ந்து கொண்டு இருக்குது. அது அல்ல. கனி கொடுக்கணும்னா என்னால் ஒருத்தனுக்கு பிரயோஜனப்படணும். நான் சர்ச்சுக்கு போகிறவன். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்துவ மக்கள் அப்படின்னானே கொஞ்சம் அன்பு உள்ளவங்க, கொஞ்சம் கோபம் வராது, கொஞ்சம் சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம மேலே உலகத்தாருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதையும் தாண்டி நம்ம சபையில் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறோம் அப்படின்னா அனுதினமும் தேவ வார்த்தைகளே வசனங்களை என்ன பண்ணுறோம்? கற்றுக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம்.
அப்ப அப்படி கற்றுக்கொண்டு அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது அது வீணா போயிருமா? கண்டிப்பா போகாது. அது நம்மையும் உருவாக்கணும், சபையையும் உருவாக்கணும். அல்லேலூயா. இப்ப எங்களை போமா ஊழியக்காரங்களை பொறுத்தவரையில ஊழியக்காரர்கள் குட்டி போட முடியாது. அப்ப யாரு தான் குட்டி போட முடியும்? மந்த ஆட்டுக்குட்டி, ஆடு தான் குட்டி போட முடியும். அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஏன் இந்த மாதிரி ஆத்துமாக்கள் 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 நீங்க இது பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்க அப்படின்னா அநேக வேதனையோட, வருத்தத்தோட, பிரச்சனையோட, கவலையோட, மன நொந்து போய் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ள வந்து கர்த்தர் அறிஞ்சுக்கிருச்சுன்னா உங்க அக்கௌண்ட்ல பரலோகத்தில் ஒரு கணக்கு இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்ம வெறுங்கைய போகவே கூடாது. அப்ப இத்தனை வருஷமா நம்ம ஆலயத்துக்கு வந்து, இத்தனை வருஷமா நம்ம ஆலயத்தில் இருந்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சு நம்ம இன்னும் கனி கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்வாரா நம்மளை பார்த்து? எதுக்கு இந்த மரம் வீணா இருக்கணும்? ஏன் இந்த மண் இந்த இடத்த அடைக்கணும்? ஒன்றும் வேண்டாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து சகோதரிகளாக வர்றீங்கன்னு வச்சுக்குவோம், உங்கள் சகோதரன் ரட்சிக்கப்படாமல் இருந்தார் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அட நீங்களும் உங்கள் கணவருமா வர்றீங்க, உங்கள் பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஆலயத்துக்கு கீழ் போகும் பொழுது பிள்ளைங்க வரமாட்டாங்க. ஏன்னா வாலிப வயது, சின்ன பிள்ளைலாம் அடித்து உதச்சி கூட்டி வந்துடுறோம். கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணுவாங்க? வரமாட்டாங்க. கொஞ்சம் காலேஜ் போயிட்டாலோ 10th 11th போயிட்டாலே பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, மற்ற எல்லா இடத்துக்கும் வருவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணி ஆலயத்துக்கு கொண்டு வர முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. யோசுவா என்ன சொல்கிறாருங்க? 24:15 நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்போம். அப்ப அவரு தன்னுடைய குடும்பத்தாரோடு தேவனிடத்தில் சேவித்ததுனால, தேவனை சேர்ந்ததுனால இன்றைக்கு நம்ம அந்த வசனங்களா நம்ம படிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை நடத்த வேண்டியது ஒரு கணவனுடைய கடமை. கர்த்தர் ஒரு ஸ்திரியை ஒரு குடும்பத்தில் கொடுத்திருக்காருன்னா நீதிமொழி 14:1 சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த ஸ்திரீ புத்தியுள்ள ஒரு ஸ்திரியா இருந்தாங்க அப்படின்னா நீதிமொழி 31 சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஏன்னா அவங்களால தான் குடும்பங்கள் கட்டப்படும், அவங்களால தான் குடும்பங்களை எடுத்து நிறுத்த முடியும், அவங்களால தான் கனி கொடுக்கறதுக்கும் ஒரு காரியங்களை செய்ய முடியும். அப்ப கணவரும் நீங்களும் இதுவரையிலும் கனி கொடுக்கல அப்படின்னா இனிமேலாவது இனி வருகிற நாட்களாவது கனி கொடுக்கணும். அப்ப கனி கொடுக்கணும் அப்படின்னாக்க உங்க முயற்சியினால கண்டிப்பா முடியாது. இப்போ நான் இருக்கிறேன், இன்னைக்கு போய் நல்லா விடிய காலம் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ண போனாக்க தூக்கம் வருது. இல்லை நல்ல வேதம் வாசிக்க, ஊழியக்காரங்களுக்கு அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை சொல்கிறேன், நல்ல வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க, கதவெல்லாம் ஜாத்துறீங்க, ரூமுக்குள்ளே போகிறீங்க, அப்போ தான் வராத கால் வரும். அதனால் என்ன பண்ண முடியாதுங்க? கனி கொடுக்க வேதத்தை வாசிக்க முடியாது. அப்ப என்ன வேணும்னா ஆவியானவருடைய துணை வேணும். நீங்க பைபிள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்றதா இருந்தாலும் சரி, பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாலும் சரி, உங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும்னு நினைச்சாலும் சரி, முதல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்ன பண்ணணுமா நீங்க கொடுக்கணும். அப்படின்னா முதல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுக்கணும். இப்ப கனின்னு சொல்லிட்டாலே மத்தேயின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 21 வாசிங்க. ஆ 20:21. மத்தேயின் புஸ்தகம் வரேன் ஒரு நிமிஷம் 20:21 வாசிங்க. இந்த அத்திமரம்
எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று, சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப பெத்தானியாவில் இருந்து அவர் வரும்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்றுன்னு சொல்லுது. அப்ப பசி உண்டானவுடன் அவர் என்ன பண்றாரு, அத்தி மரத்தை பார்க்கிறார். அப்ப அந்த மரத்துல என்ன இல்லை, கனி இல்லை. இது புதிய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நோவாங்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்துல சத்தியம் கிடையாது, நியாயப்பிரமாணங்கள் கிடையாது, போதிக்கிறதுக்கு ஆசாரியர்கள் இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், வேதபாரகர் இல்லை. அப்ப உலகமே அந்த இடத்துல அழிந்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்தில், மனுஷருடைய பாவம் பெருகினதுனால நான் என்ன பண்ண போறேன், இந்த தேசத்தை அழிக்க போறேன் அப்படின்னார். அப்ப எல்லாரையும் அழிக்க போகும் பொழுது ஒரே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கனி கொடுத்து கொண்டு இருந்தான். எந்த சத்தியமும் கேட்கல. அவனை குறித்து 6:22 சொல்லுது, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்து முடித்தான். அதனால தான் 6:8 சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு இருக்கு. நம்ம எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன டேலண்ட் நம்மகிட்ட இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளவு அறிவு இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒருவேளை கர்த்தர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய கண்களில் தயவு கிடைக்கணுங்க. தயவு கிடைச்சதுன்னா நீங்க போற காரியங்கள் வெற்றியடையும், உங்க குடும்பங்களை ஆண்டவர் கையில் எடுப்பார், நீங்க செல்லுகிற அந்த சபை உங்களால் ஆசீர்வதிக்கப்படும். என்னால என் சபை ஆசீர்வதிக்கப்படணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வரும் பொழுது இன்றைக்கு எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல பரிசுத்தவான்களை பேசலாம். அன்னைக்கு நம்ம கனி கொடுத்துக்கிறவங்கள பல பரிசுத்தவானை எடுத்து பேசலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் விட்டுருவோம். என்ன சப்ஜெக்டோ அதை மாத்திரம் நம்ம இப்போ பேசுவோம். அப்போ கனின்னா எங்கே வரணுங்க, கலாத்தியர் 5:22 அதான் பாஸ்டர் சொல்லிட்டாங்களே, நாங்கள் அந்த சப்ஜெக்டை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த 5:18-19 வசனத்தை வாசிங்களேன். ஆ ம் 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 ஆ ம் ஆ ஆ ம் 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 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் என்ன பண்ண முடியாதான்? இதெல்லாம் என்னவாங்க, மாம்சத்தினுடைய கிரிகைகள். இந்த 17 காரியங்களை நம்ம முறியடிக்கணும்னா, இந்த 17 காரியங்களிலிருந்து நம்ம வெற்றி அடையணும்னா நமக்கு தேவை 9 காரியங்கள் தான். அதுதான் இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, நம்மளும் ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். அந்த 9 என்னங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். நம்ம நல்லா சொல்லிட்டோம், படிச்சுட்டோம். இது நமக்குள்ளே இருக்கா? வேற எங்கேயும் நம்ம பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களில் நம்ம சரி செய்துட்டோம்னாலே நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்துடலாங்க. மேலே சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த 17 காரியங்களும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், அப்ப நீங்களும் நானும் மாம்சத்தால் நடத்தப்படக்கூடாது, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆவியானவருடைய துணையோட நடத்தப்பட வேணும். அப்ப ஆண்டவரோட இருந்த 12 சீசர்களும் சரி, 12 அப்போஸ்தலர்களும் சரி, 70 சீசர்களும் சரி, ஆண்டவரோட இருக்கிறவர்கள் அவருடைய மேன்மை தெரியல. அவங்களுக்கு அவருடைய மேன்மை தெரியல. என்னைக்கு அவர் மரித்து பரலோகத்துக்கு போனாரோ அப்ப போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறார், நீங்க எங்கேயும் போவாதீங்க, எருசலேம்ல தரித்திருங்க, நான் போய் என்ன பண்றேனுங்க, தேற்றரவாளனை துணையாளரை உங்களுக்கு தருகிறேன்.
அதன்படி இவங்க போனாங்க. வேத பண்டிதர் 50வது நாள் பரமேறி போனாங்க. இவர் போறது 40வது நாளா? 50 நாள் 10 நாள் காத்திருக்கிறாங்க. 10 நாள் என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. ஒரு மனமா காத்திருந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்றாரு? போனவர் ஆவியானவரை அனுப்புறார். அப்போஸ்தலர் 2:8 அழகத்தில் சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு அவர்களிடத்துல வந்து ஆண்டை எழுந்திருச்சாலோ உடனே பேதுரு எழுந்து நின்று போதிக்க ஆரம்பிச்சார். அப்ப அவருக்கு என்ன பண்ணிருக்குங்க? ஆவியானவருடைய அபிஷேகம் அவருக்கும் கிடைக்கப்பட்டு இருக்கிறது. கிடந்த உடனே 3வது சம்பவத்தில் சொல்றாரு, 2 பேரும் தேவாலயத்துக்குள்ள புறப்பட்டு போகும்போது என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேரும் 40 வருஷமா ஜப்பானியா இருந்தான். அதுவரையிலையும் பேதுரு எங்கேயாவது அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தாருன்னு இருக்கா? இல்ல. அப்போஸ்தலர் 1 அப்போஸ்தலர் 2 ஆவியானவர் இறங்குறாரு. 3ஆம் அதிகாரத்தில் அவங்க ஆலயத்துக்கு போறாங்க. அப்போ அவன் பிச்சை கேட்கறான். என்ன சொல்றாங்க 2 பேரும்? என்னிடத்தில் உள்ளத, என்னிடத்துல பொண்ணு இல்லை. ஒருவேளை பொண்ணோ வெள்ளியோ கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, கையில் ஒரு மோதிரம் கிடஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கலட்டி போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்டுருக்க முடியும்? அதனால இவனுக்கு என்ன நன்மை? ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் உள்ளத உனக்கு தருகிறேன் சொன்னதோட மாத்திரமில்ல, அவனை போய் பிடிச்சி அப்படியே தூக்கி விடுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கால்கள் பலன் கொண்டு கரடுகளும் எழுந்து குதித்து துதித்து நடந்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. 40 வருஷம் ஜப்பானியா இருந்தவன். அதை நம்ம செய்ய முடியாதா? அந்த ஆண்டவர் நமக்கு அந்த இது மகிமை தரமாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம விரும்பணும் அப்படின்னா ஒரு காரியத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தர். அப்ப நீங்களும் நானும் ஆவியானவருடைய துணையோடத்தான் நம்ம கனி கொடுக்க முடியும். கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில கனி கொடுக்கணும். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை பார்த்து நீ பிரயோஜனமற்றவன்னு ஒரு நாள் சொல்லிடவே கூடாது. நம்மளால என்ன முடிஞ்சுதோ, ஆலயத்துக்கு என்ன உபகாரங்கள் செய்ய முடியுமோ, நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணும், அதை சொன்ன ஆவியின் கனி நமக்கு இருந்தால் நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். சரி, கனி கொடுக்கறதுல நம்ம என்ன பண்ணணுங்க? சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 வாசிங்க. யாருங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டது? மேல சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 வாசிங்க. அப்படியே 1 2 வச்சிருங்க. நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்ன பண்ணணுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அல்லேலூயா, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்பேற்பட்டவனா இருப்பானா? தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை தந்து. இப்போ ஆத்தோரத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆற்றுலையோ வாய்க்காலையோ கொஞ்ச நாள் தாங்க தண்ணி ஓடும். ஆனால் தண்ணி ஓடும்போது அந்த மரம் என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணிக்குது அப்படியே. அதனால ஆத்தோரங்களில் இருக்கிற மரங்கள்லாம் காஞ்சி போகாது. ஏன்னா அதில் ஊட்டச்சத்து இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் இருக்கிற மரங்கள் தான் என்ன பண்ணும்? காஞ்சி போயிடும், பசுமையை இழந்துடும், மழை பெஞ்சா கொஞ்சம் இதாகும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவைகளை ஒரு மனுஷன் தியானிச்சுட்டானே என்ன பண்ணிடுவாங்க? அதில் நடந்துருவான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு வசனத்தை திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது, அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, அப்போ இன்னைக்கு நாள் முழுவதும் நேற்று ஐயா சொன்னதுக்கு அப்புறமே வசனத்தையும் கொடுத்துட்டாங்க. இந்த வசனம், இந்த ஓமை, இதிலிருந்து நீங்கள் பேசணும் அப்படின்னாங்க. அப்போ சொன்னதுக்கு பிறகு என்னுடைய சிந்தனைலாம் எங்கே இருந்ததுங்க? அந்த வசனத்தில் இருந்தது. இதுக்கு என்ன வெளிப்பாடு, இதுக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு என்ன பார்க்கலாம், இந்த அத்திமரம் தாங்கிறதெல்லாம் எங்கே போய் கண்டுபிடிச்சங்கிறீங்க? கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, இது என்ன தமிழில் தான் இருக்குது. இன்னைக்கு அன்னைக்கு சாம அழகாக சொல்லி கொடுத்தாப்புல இதில் ஐஜிஎல் மீட்டிங்கில். அது மாதிரி அதில் போய் சில காரியங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம சிந்தனையெல்லாம் எங்கே இருக்குது? வேதத்தில் இருக்குது, தியானிக்கிறதுல இருக்குது, பைபிள் படிக்கிறதுல இருக்குது. எப்போவுமே மத்தியானம் நான் தூங்குவேன், நீ தூங்கலை ஏன்? தகப்பனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், ஒரு வார்த்தையை கொடுக்க போகிறோம். ஆண்டவரே உதவி செய்யுங்க. எதுவுமே நம்ம ஞானத்தில் பேசிட முடியாது, நம்ம அறிவில் கொண்டு வந்துட முடியாது.
அப்பாவுடைய சமூகத்தில் காத்திருந்தோம்னா அவர் எடுத்து நம்ம கொடுப்பா, நம்ம பயன்படுத்தலாம். அல்லேலூயா. சரி, அப்போ அது மாதிரி தான் நம்ம கனி கொடுக்கணும். அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்துட்டார்னா சின்ன காரியம் என்னங்க, பெரிய பெரிய காரியங்களை கூட நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கவர் யாரு? பேதுரு சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவருக்குள்ள இயேசு இருக்காரு, அந்த இயேசுவை நான் அவருக்குள்ள தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மாதிரி நீங்களும் நான் என்ன பண்ணணும்? அந்த இயேசு கிறிஸ்துவை தரித்திருந்தோம்னா நாம கனி கொடுக்க முடியும். அந்த கனினால அந்த மரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதை வச்சவங்க வளர்த்தவங்க தான் அதனுடைய காரியங்களை கொண்டு வந்து புசிக்கிறாங்க. அப்ப நம்ம கனி கொடுக்கறதுனால நம்ம குடும்பத்தில் எல்லாரும் என்ன பண்ண முடியுங்க? கர்த்தருக்குள்ள வளர முடியும், உருவாக்க முடியும், அவரிடத்துல நெருங்க முடியும், அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ண முடியும். வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் சண்டை, ஏரோப்ளேன் விழுந்து நொறுங்குது. ஏதோ ஒரு காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தீ பற்றிக்கிட்டு எரியுது, சரக்கு ரயில் மோதிக்கிட்டு இருக்குது. அப்போ அநேக பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நம்ம இருக்கிற காலத்திலே அவருடைய வருகை வந்தாலும் வரலாங்கிறாங்க. அப்ப எதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? ஆயத்தமா இருக்கணும். அது சபையா இருக்கட்டும், ஊழியக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும்? ஆயத்தமா இருக்கணும். இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை எப்ப இருக்குங்கிறது தெரியாது. அடுத்து அதனால இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. சங்கீதம் 92, இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமாவே தெரியும். 15 வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டிமாய். நம்ம சிறு வயதில் கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், சிறு வயதில் கர்த்தருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம், சிறு வயதில் ஆலயத்தில் நடக்கிற ஊழியங்களில் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டோம், சிறு வயதில் நம்ம தேவனும் ஊழியக்காரரோடு இணைந்து, ஊழியக்கார குடும்பங்களோடு இணைந்து, பிள்ளைகளோடு இணைந்து நம்ம ஓடுகிற ஓட்டம் இருந்துச்சுன்னா, ஒரு வேளை சோர்ந்து போய் முதிர்ந்து போய் முதிர் வயதாக வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கனி கொடுப்போம். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம கர்த்தருக்காக கனி கொடுத்தது ஒரு நாள் வீண் போவாது. அப்போ முதிர் வயதிலும் நம்ம என்ன பண்ணுவோமா? கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்போம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப எல்லா நாட்களிலும் நீங்களும் நானும் கனி தர முடியும், கனி தரலாம். கனி தர்றது நம்மளோட மாத்திரம் இல்லைங்க, நம்மளுடைய ஜென்ரேஷனை கொண்டு வரும். நம்ம ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். இன்னைக்கு அவாளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவளுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குழந்தைய வச்சுருக்கும்போது ஒரு பாட்டி அந்த குழந்தைய தூக்கி வச்சுருக்கும்போது சொல்லுவாங்க, தம்பி நீ எப்படி போயிடா, நீ என்ன எங்கள் அம்மாவை ஒரு பாட்டி ஆயா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை போய் கேளுங்க, இவன் உன்னை காப்பாற்றுவானான்னு கேட்டோம்னா அந்த ஆயா சொல்லும், என் பிள்ளை எப்படியாவது மாடு மேய்ச்சாது என்னை காப்பாற்றிரும்பாங்க. ஆனால் அவள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம், என் பிள்ளை படித்து நல்ல ஒரு வேலைக்கு போவான், கலெக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான். அப்ப சின்ன பிள்ளையிலே அந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள ஊட்டுறாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? 5 ஆகமத்தையும் அந்த காரியங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லி கொடுத்து வந்ததுனால தான் இன்னைக்கு யூதர்கள் எல்லாம் அவார்டு வாங்குறாங்க, பெரிய பெரிய நோபல் பரிசு வாங்குறாங்க, படைப்புகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறவங்கள தான் இருக்கிறாங்க. ஏன்? அவங்க தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தாங்க, கர்த்தருக்கு கனி கொடுத்தாங்க. அதனால கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளை ஜெனரேஷனை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அப்ப நாமும் நம்மளுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள உருவாக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ள வளர்க்கும் பொழுது, நம்மளால முடிஞ்ச காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் திரும்பி பார்த்து நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் உனக்கு நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னமே நம்மளுடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிறார் என்று என் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பெரிய பிரசங்கத்தை நம்ம சொல்ல வரல உங்களுக்கு, நீங்க கேட்காத பிரசங்கம் அல்ல, ஐயா மூலமா கேட்காத. எங்கே எத்தனையோ இடங்களில் செய்தி கொடுப்பாங்க. ஐயாவுடைய பிரசங்கம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வளர்ந்தவன், அந்த வார்த்தையில் வளர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நானும் ஐயா மாதிரி பிரசங்கம் பண்ணணும், 7 பாயிண்ட் 5 பாயிண்டெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து, அது முடியாது. ஆனால் ஐயாட்ட சொல்லும்போது சொல்லுவேன்,
பாஸ்டர், நாங்களும் உங்களை மாதிரி வளரணும், ஜனங்களை ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கிறார், காலதாமதப்படுத்துக்கிறார். நான் அப்பயே சொல்லிட்டேன், ஊழியம் வந்து அவருடையது, நம்மளுடையது இல்லை. நம்மளாம் யாருங்க? நாங்களாம் யாருங்க? அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள். என்ன செய்யணுமா செஞ்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையில் ஒரு பெரிய சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு நான் கொண்டு வரல, பெரிய காரியங்கள் எல்லாம் கொண்டு வரல. ஆனாலும் கொடுத்த காரியத்தின் மூலம் கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதைத்தான் அவங்க மத்தியில் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் செய்தி இல்லை. இன்னும் 1-2 சொல்லி ஐயா சொன்னாங்க, 7:50 நிமிஷம் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. இன்னும் ஒரே ஒரு காரியங்களை சொல்லி எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமும் எப்பொழுதும் தேவனுக்கு துதிக்கிறது நம்ம உதடுகளின் காளையாகிய தோத்திர பலி அவருக்கு பிரியம். பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? பாவங்கள் நிவர்த்தியாக்கப்படுவதற்கு இரத்தம் தேவைப்பட்டது. அது ஆடோ மாடோ புறாவோ உயிருள்ள இரத்தம் தேவைப்பட்டது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணல, அதெல்லாம் அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டதுனால இன்னைக்கு அந்த இரத்தம்லாம் தேவையில்லை. உதடுகளின் காளையாகிய கர்த்தர் நல்லவர் சொல்லி பாருங்க. கர்த்தர் அன்புள்ளவர், அவர் கர்த்தர் ரட்சிக்கிறவர், என் பாவங்களை மன்னிக்கிறவர், என் நினைவாகவே இருக்கிறவர். ஏதோ ஒரு சத்தம் வருகிறான்னு ஆண்டவர் ஓடியாந்துருவார். ஜெபம் பண்ணும் பொழுது மேலே இருக்கிறவர் நம்ம துதிக்கும் பொழுது நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிற வரோம் புள்ள மாதிரி. அப்போ துதிகளில் அவர் பிரியப்படுகிறார். அது ஒரு கனி. துதிகளில் பண்ணுறது அது ஒரு கனி. உதடுகளின் காலையை இது சொல்றப்படுற மாதிரி எபிரேயர் 15:13-15 சொல்லப்பட்டது பிரகாரம் உதடுகளின் கனி அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. நிற்கும்போது, நடக்கும்போது, கிச்சனில் நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது, துணி துவைக்கும் பொழுது, எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் நல்லவர். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். அப்போ நம்ம உடம்புல இதெல்லாம் இல்லாததுங்கிறனால தான் மற்ற குப்பையெல்லாம் வந்து உள்ளே உட்காந்துக்குது. அப்போ நம்ம அந்த இருதயம் என்ன ஆயிடுதுங்க? வெறுமையாக இருக்கிறதுனால தான் தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையான இது இல்லாதெல்லாம் வருது. அப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவருடைய நாமம், அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும் பொழுது வேற எதையுமே ஒரு பெருசாக எண்ண மாட்டோம். பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனாலும் தைரியமாக நிற்போம். போடா, இது வரல, ஆண்டவர் நம்மளை நடத்திட்டாரு, இன்னமே நடத்துவார், நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம கனிகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவன் நம் மீது பிரியப்படுவார். தேவன் நம் மீது பிரியப்படுவார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஐயா கிட்ட சொன்ன மாதிரி டயத்தை கொடுத்துட்றேன். ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரம் 22 மட்டும் வாசிங்க, முடிச்சிருவோம். மா 45 வர கரெக்ட். அது என்ன வசனம்? 49:22. சரி, படி. யோசேப்பு கனிதரும். யார் சொல்ற அந்த வார்த்தையை? தகப்பன் சொல்றார். ராகேலை தானே யாக்கோபு நேசிச்சாரு. ஆனாலும் அவருக்கு என்ன பண்ணல, கர்த்தர் குழந்தைய லேட்டா கொடுத்தார். ரொம்ப பிரியமா வச்சிருந்தார் யோசேப்பை. அப்ப அண்ணன்கள்கிட்ட போகும்போது அனுப்புறாரு. அவனை பார்த்த உடனே இவங்க என்ன சொல்றாங்க? இதோ சொப்பனக்கார வரான் பார்.
ஒருத்தன் சொல்கிறான் கேணியில் போட்டுருவாங்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் கொன்று போட்டுருவாங்கிறான், ஒருத்தன் சட்டையை உரிச்சிருவாங்கிறான், அடித்து அப்பா கிட்ட அனுப்பிடுவாங்கிறான். ஏதோ ஒன்று பண்ணிட்டானுங்க. கர்த்தர் அவன் ஜீவனை எடுக்க விடலை. அவனுங்க 1000 பிளான் போடட்டுங்க, 1000 திட்டம் போடட்டும். கிட்டத்தட்ட அவரை தவிர பெஞ்சமினை தவிர ஒரு 10 பேர் அங்கே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன வேணாலும் பிளான் போட்டோம், அவங்க உயிருக்கு என்ன பண்ண முடியல. கர்த்தர் அவங்க கூட இருந்தார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்ததுனால கர்த்தர் அவங்க கூட இருந்தார். இன்னைக்கு நம்ம சொல்லணும் ஒவ்வொருத்தனும், கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் என் குடும்பத்தோட இருக்கார், கர்த்தர் என் பிள்ளைகளோட இருக்கிறார். அப்ப யோசேப்பு கனி தரும் செடி. அப்ப அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த 9 நற்கனிகளை நம்ம காண முடியும். அதை விளக்கம் கொடுக்கல. அன்பு அவனுக்குள்ள இருந்துச்சா இல்லையா? எப்படி சொல்றீங்க? தன்னோட சகோதரரை பார்த்தபோது என்ன பண்ண? அழுகுறான், பொறுமுறான், அழுகணும் போல இருக்கு. அன்பு இல்லைன்னா அவன் என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, பழி வாங்கியிருப்பான். வாங்கடா வாங்க, நம்மளா இருந்தா நானா இருந்தாலும் அதான் நினைப்போம். ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன நினைக்கிறோம்? நேரம் வரும் மாட்டோம் சொல்றாமா நினைக்கிறோம். ஏன்னா மாம்சம். அவன் சொல்றான், கட்டி பிடிச்சி எல்லாரையும் அன்பு செய்யறான். அடுத்த கனி என்னங்க? அன்பு. அப்ப அவனுக்கு பார்த்தோன்னே இவனுக்கு எப்படி இருந்துச்சு? என் தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா? ஆமா உயிரோடு இருக்கார். இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சந்தோஷத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அப்ப இவனுக்குள்ள அந்த காரியங்கள் அப்படியே தெரியும், ஓடுது பாருங்க. அடுத்த காரியம் சமாதானம். தன் நண்பர்களோட, அண்ணனோட, அண்ணங்களோட, அத்தனை பேரோட சமாதானமா இருந்தான். அடுத்து அந்த அரண்மனையில் அவன் உண்மையா இருந்ததுனால தான், அவன் அழகனா இருந்ததுனால தான் அந்த அம்மா இவன் மேலே பிரியம் பண்ணாங்க. அவன் உண்மையா நடந்திருப்பான். அவன் உண்மையா இருந்ததுனால தான் போத்திபார் என்ன பண்றான்? அவனுடைய திடீர்னு ஒரு பொறுப்பை கையில் கொடுத்துருவாங்களாங்க. எவ்வளவு நாள் அவனை வாட்ச் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு நேரம் அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துருப்பாரு. எல்லாம் பார்த்தவன தான் அவன் சொல்றான், கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று பொறுப்புகளை போற அவன் கையில் கொடுத்துட்டான். உண்மையா தான் அவன் இருக்கான். அடுத்த கனி சொல்லுங்க. தயவு. அந்த எஜமானுடைய கண்களில் இவனுக்கு தயவு கிடைச்சதுனால தான் சிறைச்சாலையில் போட்டாங்க, வேற ஒன்றும் தப்பு பண்ணாம. அப்போ அவனுக்கு என்ன தெரியும்? இவன் நல்லவன், இவன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அவன் மேலே இவனுக்கு தயவு வந்துருச்சு. சரி, இருந்தாலும் இந்த மாதிரி ஒய்ப்பு சொல்கிறாங்களே, வேற வழி இல்லாமல் போடுறான். அப்போ அவன் கண்ணில் என்ன கிடைச்சது? அங்கே அவங்ககிட்ட தயவுங்கிற நற்கனி அவன்கிட்ட இருந்துச்சு. அடுத்து நற்குணம். நல்ல குணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் தன்னுடைய தகப்பனை வண்டி அனுப்பி எல்லாரையும், அந்த இவன் வந்தது 70 பேர் வந்தாங்கன்னு சொல்லுது பைபிளில், போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வண்டியை அனுப்பி பொருட்களை கொடுத்து எல்லாரையும் கொண்டுட்டு வான்னு சொல்கிறான். அடுத்த கனி என்னங்க? விசுவாசம். சாவும் பெருவன் சொல்கிறான், என்னுடைய எலும்புகளை ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து நீங்கள் விடுதலையாகி நம்ம தேசத்துக்கு போகும் பொழுது என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னார். எதனால சொன்னார்? விசுவாசத்தில் அவர் சொன்னார். அப்புறம் சாந்தமாக இருந்தார். அவருடைய குணாதிசயங்கள் சாந்தமாக இருந்தார். நம்மளை மாதிரி ஒன்று படபடப்பெல்லாம் இல்லை, கோவம்லாம் காட்டலை. அடுத்து அந்த இச்சை அடக்கத்தில் இருந்ததுனால தான் அந்த இடத்துல துண்டே போனாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவர் ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுவார், கர்த்தருடைய பார்வைக்கு முன்னாடி நான் பாவம் செய்கிறது எப்படி சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுவார். அப்ப இவர் அந்த தவறுல விழுந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்காதுங்க? இந்த அம்மாவுக்கு முன்னாடி நல்லவனா ஆயிடுறாரு தேவனுடைய பார்வையில். அப்ப யோசேப்பு கனிதரு செடின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே அத்தனை குணாதிசயங்களும் அந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. அதனால தான் அந்த 9 கனிகளை அவன் கொடுத்ததுனால தான் போத்திபாருக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உட்கார வைத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் வீண் போகாதுங்க. நம்ம படுகிற பாடு, ஓடுகிற ஓட்டம், பண்ணுகிற ஊழியம், கொடுக்கிற காரியங்கள், ஊழியக்காரருடைய தரிசனங்கள், இது மாதிரி இணைந்து நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இப்போதைக்கு வேணா உங்களுக்கு ஏதாவது தோணலாமே தவிர ஒரு நேரம் வரும் பொழுது அதற்கு உண்டான வெகுமதியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கணும். கொடுக்க முடியுதோ முடியலையோ விரும்புவோம்.
அவரை போல பரிசுத்தமா நம்ம இருக்க முடியாது. ஆனா பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி விரும்புவோம். நல்ல வேதம் வாசிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விரும்புவோம். ஒரு வேளை ஒரு நேரம் வரும், அப்ப நம்ம உட்கார்ந்து அருமையா வேதம் வாசிப்போம். நல்ல உன் பாதத்துல காத்து கிடக்கணும் ஆண்டவரே, நல்லா செபிக்கணும் ஆண்டவரே, மணிக்கணக்கா செபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏற்ற வேலை வரும்பொழுது என்ன பண்ணுவாருங்க? கர்த்தர் தருவார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, கனியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கனியற்ற ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 மட்டும் படிச்சுங்க, முடிச்சிருவோம். எபேசியர் 5:11. எபேசியர் படிங்க 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 படிங்க. ம் 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 கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கனியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கஷ்டமான காரியம்தான். ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுங்க? கனியற்ற வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அப்ப ஒரு வேளை நம்மளால கனி கொடுக்க முடியலன்னா கூட, அவர் நம்ம உண்டாக்கி, அவர் நம்மளை தெரிந்தெடுத்து, இம்மட்டுமாய் நம்ம பாதுகாத்து, இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து, இந்த நாள் வரை ஜீவனையும் பலனையும் கொடுத்து உயிரோட வச்சிருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருங்க? நம்மளை எடுத்துக்குவோம். நம்மளை பார்த்து சொல்றான்னு வச்சுக்கோங்க, இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும். அப்பா கிட்ட சொல்றார், இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டுப்பா, இன்னும் நான் கொஞ்சம் அவர்கள் பிள்ளைகளை உருவாக்குறேன். நம்ம தகப்பன் அப்படிப்பட்ட தகப்பன், நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஆக அத்தி மரத்தில் போய் கனியை தேடுறது போல திராட்சை தோட்டத்தினுடைய கனிகள் பிரயோஜனமாக இருக்கிறது மாதிரி நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு எல்லா நாளும் என்ன பண்ணணுங்க? கனி கொடுக்கணும். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பாதத்தில் வந்து நீர் கொடுத்த இந்த வார்த்தையை பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேச ஆவியானவர் பாராட்டி இருக்கிற தயவிற்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலனற்றவர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உமக்கென்று வாழ்ந்து கனி கொடுக்கிற பிள்ளையாக நீர் எங்களை மாற்றும். நீர் அப்படியே செய்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சபையையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பொறுமையோடு இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் ஐயாவினுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன்.